சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக அமைப்புகள் ஏதாவது யோகங்களை கொடுக்குமா, அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துமா, ஏதாவது சின்ன சின்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமா, மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் எதையாவது கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை அறகுறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியாம போயிடும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதனால மிதுன ராசி அன்பர்கள் தயவு செஞ்சு நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கறதே கிடைக்காம வெறும் கஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு வரக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பாளிகளா இருப்பாங்க. நேரங்காலம் பார்க்காம உழைப்பாங்க. எவ்வளவு கஷ்டமான வேலைகளா இருந்தாலும் சரி, எவ்வளவு கிரிட்டிக்கலான வேலைகளா இருந்தாலும் சரி, முடியாதுன்னு சொல்லி இவங்க பின்வாங்கி வரவே மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி, அந்த வேலையை இவங்க ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு இஷ்டப்பட்டு செஞ்சு முடிப்பாங்க. அதுலயும் முக்கியமா இவங்க ஒரு வேலையில இறங்கிட்டாங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க நிம்மதியா தூங்கவே செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க கடின உழைப்பாளிகளா இருப்பாங்க. செய்யற தொழில ரொம்பவே அளவுக்கு அதிகமா நேசிப்பாங்க. உழைச்சு சாப்பிட்டாதான் அந்த பணம் நம்ம உடம்புல ஒட்டும் அப்படின்னு இவங்க பரிபூர்ணமா நம்புவாங்க. யாரையும் எந்த சூழல்லையும் ஏமாத்தி பொழைக்கணும் அப்படின்னு மட்டும் இவங்க நினைக்கவே மாட்டாங்க. அதே சமயம் என்னதான் இவங்க கடினமான உழைப்பாளிகளா இருந்தாலும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபத்துல இவங்களுக்கு கிடைக்காது. இவங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் வெற்றி கிடைக்கும். நினைச்ச உடனே வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு கட்டாயமா கிடைக்காது. அதுலயும் முக்கியமா திடீர் அதிர்ஷ்டங்களோ அல்லது திடீர் யோகங்களோ மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால இவங்க வாழ்க்கையில திடீர் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் கட்டாயமா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க தொடர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த உழைப்பாலேயே படிப்படியா முன்னேறிக்கிட்டு வருவாங்க. ஒரு சில ராசிக்காரங்களை மாதிரி இவங்களோட வாழ்க்கையில திடீர் முன்னேற்றம், திடீர் எழுச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்காது. ஒவ்வொரு பைசாவா இவங்க கஷ்டப்பட்டு சேமிப்பாங்க. அந்த சேமிப்பை வச்சு இவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால மிதுன ராசிக்காரங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாங்க அப்படின்னா இவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த கம்பெனி ரொம்ப பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். அதுவும் குறுகிய காலத்துல வளர்ச்சி அடையும். கம்பெனியோட வளர்ச்சியில மிதுன ராசிக்காரங்களோட பங்கு ரொம்பவே அபரிமிதமா இருக்கும். இரவு பகல் பாராம, நேரங்காலம் பாராம கம்பெனிக்காக இவங்க மாடா உழைப்பாங்க. அதே சமயம் இவங்க வேலை செய்யற கம்பெனி வளர்ந்த அளவுக்கு இவங்களால வாழ்க்கையில பெரிய அளவுல வளர்ந்திருக்க முடியாது. கம்பெனில வேலைக்கு சேரும் போது என்ன ஒரு நிலைமையில இருந்தாங்களோ அதே நிலைமையில தான் இவங்க இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருப்பாங்க. பெரிய அளவுல இவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றங்களோ அல்லது திடீர் வளர்ச்சியோ கட்டாயமா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா என்னதான் கடுமையான உழைப்பாளிகளா இருந்தாலும் அதிர்ஷ்டம் இல்லாத காரணத்தால பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளாவது மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு மாதத்தோட முதல் 15 நாட்களும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். கோயில்களுக்கு போறது, நேர்த்தி கடனை செலுத்துறது, பாத யாத்திரை போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். அது சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே ஈடுபாடு காட்டுவீங்க. ஒரு சில மிதுன ராசி அன்பர்கள் குடும்பத்தோட கோயில்களுக்கு போறதுக்கும் குலதெய்வ வழிபாட்டை செய்யறதுக்கும் கூட இந்த மாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமா இந்த மாசி மாதத்தோட முதல் 15 நாட்களும் கடவுளை பத்தின சிந்தனைகள் தான் உங்களுக்கு அதிக அளவுல இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில மிதுன ராசி அன்பர்கள் விரதம் இருந்து கடவுளை வழிபடுறதுக்கு கூட இந்த மாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால இந்த மாசி மாசத்துல கடவுள் வழிபாடு சம்பந்தமான ஆன்மீக செலவுகள் உங்களுக்கு கட்டாயமா இருக்கத்தான் செய்யும். ஒரு சில மிதுன ராசிக்காரங்க கடன் வாங்கி கடவுள் வழிபாட்டை செய்யறதுக்கு கூட இந்த மாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயம் இந்த மாதிரியான கடவுள் வழிபாடு உங்க வாழ்க்கையில ஒரு சில வாய்ப்புகளை கட்டாயமா உருவாக்கி கொடுக்கும். உங்களுக்குள்ள இருந்துட்டு வரக்கூடிய மன அழுத்தங்களை முழுமையா விளக்கும். முக்கியமா இவ்வளவு காலமா உங்க மனசுக்குள்ள இருந்துட்டு வரக்கூடிய கவலைகளும் குழப்பங்களும் முழுமையா விலகி இந்த மாசி மாசத்துல தெளிவான முடிவுகளை நீங்க எடுக்க போறீங்க. ஒரு பக்கம் ஆன்மீகம் சம்பந்தமான செலவுகள் இருந்தாலும் மனசளவுல நீங்க ரொம்பவே உற்சாகமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம்.
அதே சமயம் மிதுன ராசிக்கு விரையாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாசி மாசத்துல உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில உச்சம் பெற்ற நிலையில இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தால சொந்த தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாசி மாதம் முழுக்கவே ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்கணும். மத்த ராசிக்காரங்களெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிர பகவான் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு சில யோகங்கள் அவங்களுக்கு கிடைக்கும், ஒரு சில அதிர்ஷ்டங்களும் அவங்களுக்கு தேடி வரும். ஆனா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் எப்பவுமே உங்களுக்கு பெரிய அளவுல லாபங்களையோ அதிர்ஷ்டங்களையோ கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற காரணத்தால ஒரு சில இழப்புகளையும் தேவையில்லாத பண நெருக்கடியையும் நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுறதுக்கும் அந்த விபத்துக்கள் மூலமா திடீர் பண இழப்புகள் பண விரயங்களை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமா நெருப்பு சம்பந்தமான விபத்துகளும் மின் கசிவு சம்பந்தமான விபத்துகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த மாசி மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான விபத்துக்கள் பெரிய அளவிலான நஷ்டங்களை ஏற்படுத்துறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் இந்த மாசி மாசத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்களை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்திலயுமே கவனக்குறைவா இருக்காதீங்க. முக்கியமா நீங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல ஆஞ்சநேய பெருமானை கொண்டு வச்சு அவரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த மாதிரி ஆஞ்சநேய பெருமானை நீங்க தொடர்ச்சியா வழிபட்டுட்டு வரும்போது இந்த மாதிரியான விபத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு ஓரளவு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் இந்த மாசி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா உங்க ராசியோட அதிபதியான புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகி நீச்சமடைஞ்ச நிலையில சஞ்சாரம் பண்ணுவார் அப்படிங்கறதால நீச்ச பங்க ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அருமையான ராஜ யோகம் உருவாக போகுது. இந்த யோகம் மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல விதமான முன்னேற்றத்தை கொண்டு வரும். எதிர்பாராத திடீர் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அதாவது இந்த நீச்ச பங்க ராஜ யோகம் மாசி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல விதமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது. ஒரு சில மிதுனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு வேலை சம்பந்தமான வாய்ப்புகளை அடைய போறீங்க. இன்னும் ஒரு சிலர் அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை அடைய போறீங்க. குறிப்பா வேலை மாற்றத்துக்காக காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கும் இந்த மாசி 15ஆம் தேதிக்கு அப்புறமா நல்ல விதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான நிறுவனத்துல ஆசைப்பட்ட மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு மாசி 15ஆம் தேதிக்கு அப்புறமா அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கும் இந்த மாசி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா நல்ல விதமான வாழ்க்கை துணை அமைய போகுது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். இவ்வளவு நாளா நீங்க பார்த்த வரன்கள் எல்லாமே ஏதாவது ஒரு காரணத்தால தட்டி போய்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த மாசி 15ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்க பார்க்கக்கூடிய வரன்கள் உங்களுக்கு நல்ல விதத்துல அமைஞ்சு வரும். ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு திருமண தேதியை முடிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாசி மாதத்தோட முதல் 15 நாட்களும் ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஒரு சில மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு கட்டாயமா இருக்கும். தேவையில்லாத பயம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில மிதுனராசி அன்பர்கள் எதிர்பாராத திடீர் சாலை விபத்துக்களை சந்திச்சு அது மூலமா உடல் ஆரோக்கியத்தை இழக்கிறதுக்கு கூட மாசத்தோட முதல் 15 நாட்கள்லயே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும். சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகளா இருந்தாலும் சரி அல்லது பெரிய அளவிலான பாதிப்புகளா இருந்தாலும் சரி மாதத்தோட பிற்பகுதியில நீங்க எடுத்துக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைகள் நல்ல விதமான பலனை உங்களுக்கு கட்டாயமா கொடுக்கும். ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு மாற்று மருத்துவம் செய்யறது மூலமா நீண்ட கால நோய்கள் கூட குணமாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாவே இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு சில பண இழப்புகளையும் பண நெருக்கடியையும் கொடுக்கும். அப்படின்னாலும் இந்த மாதம் முழுக்கவே நீங்க மனசளவுல ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க, உற்சாகமா இருக்க போறீங்க. ஒரு சில மிதுனராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் இணைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.